ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று செவ்வாய்க்கிழமை. ஸோ அதனால் இங்கே பக்கத்தில் அணிமேடு முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம். நான் வேல் வாங்கி ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது. ஸோ வேல் பூஜை பண்ணலாம், வெற்றிலை தீபம் போடலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் என்னால் வந்து அது என்னென்னே தெரியல, நிறைய பேர் சொல்கிற மாதிரி சாமி கும்பிடணும்னு நினச்சா கும்பிடவே விட மாட்டேங்குது. பல தடைகளை தாண்டி நம்மளாம் முயற்சி செய்தால் தான் அதை பண்ண முடியுங்கிறது கண்டிப்பான உண்மை. ஏன்னா நானும் வந்துட்டு இந்த வேலை வாங்கி பூஜை பண்ணலாம், செவ்வாய்க்கிழமைனா பூஜை பண்ணலாம், சஷ்டிக்கு பூஜை பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். என்னால் 1, 2 பண்ண முடியுது, அதுக்கப்புறம் பண்ண முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா, சரி இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பல டைம் வந்து ட்ரை பண்ணேன், பட் முடியல. சரி, எங்கள் அணைமேடு முருகன் கோயில் இப்போ தான் வந்து புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் வீக் வந்து போயிருந்தோம், நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில். சரி, நெக்ஸ்ட் வீக்லேருந்து வெற்றிலை தீபம் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து போனோம். பாப்பாங்க 2 பேர்த்தையும் ரெடி பண்ணி கூட்டிக்கிட்டு வீட்டிலேருந்தே வந்து புது விளக்கு, வெற்றிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டேன். அங்கே போயிட்டு மஞ்சள் வந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து குழச்சி எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருந்தேன். சரி, டைம் இல்லை, டக்குன்னு கிளம்பணும், சீக்கிரம் ஒரு 4:30 அந்த மாதிரி கிளம்புனோம்னாக்கா ஒரு 7 o'clock வந்துடலாம். ஏன்னா பனி ரொம்ப இங்கே அதிகமாக இருக்குது. பாப்பாங்களை பைக்கில் கூட்டிகிட்டு வரதுனால ரொம்ப கோல்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு, பனி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலான்னு கிளம்பிட்டோம் 4:30க்கெலாம். அங்கே போயிட்டு மஞ்சளும் குங்குமமும் வந்துட்டு சும்மா அப்படியே ட்ரையாகவே வந்துட்டு வெத்தலையில் கொட்டி வச்சுட்டேன், பொட்டு மாதிரி வச்சுட்டு நெய் போட்டு விளக்கு போட்டுட்டேன். விளக்கு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எல்லாமே வெத்தலை தீபம் தான் போட்டிருந்தாங்க. போன வாரம் வந்துட்டு சும்மா நார்மலாக பக்கத்தில் விளக்கு வாங்கி போட்டேன், நெய் விளக்கு. பட் அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, நம்ம மேலே ஏறிட்டு இறங்குறதுக்குள்ளே அடைஞ்சு போயிடுது. ஸோ அதனால் இந்த வாரம் நான் புது விளக்கு, நெய் எல்லாமே வந்து இங்கேருந்தே வாங்கிட்டு போயிட்டேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆசை, கனவு எல்லாமே வந்துட்டு நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும். அதுதான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எல்லாம் இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்துட்டு சரி அடுக்கி வைப்போம், அதுக்கான வழி வந்து விடுவார்ல கடவுள். கட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு இதுலனாலும் கட்டுறதுக்கான வழி, நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக வழி, நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இதெல்லாமே கொடுப்பார் இல்லைங்களா. அதனால் வந்துட்டு நானும் வந்து அங்கே இருக்கிற கல்லெல்லாம் வந்து பொறுக்கிட்டு வந்து அடுக்கினேன். சரி, நம்மளும் கூடி சீக்கிரத்தில் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி கல் அடுக்கிட்டு வேண்டிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் நம்மளுக்கு அதுக்கான வழி எப்படி விடுறாரு கடவுள்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கீழே வந்து பாப்பாவை வந்து அவங்க டேடி வந்து கூட்டிகிட்டு கீழே இறங்கிட்டாங்க. கீழே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நிற்கிற முருகரை சுற்றியும் வந்துட்டு 6 படை வீடுகளில் இருக்கிறோட அவரோட அங்கே எப்படி இருக்கிறாரோ அதை வந்து கீழே வந்து வச்சுருந்தாங்க. இந்த கோயிலுக்கு போனவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, மைண்டு ரொம்ப நல்லாயிருக்கு. சேலத்தில் பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போய் பாருங்கள். சேலத்துலேருந்து தாரமங்கலம் போகிற வழியில் அணைமேடு அப்படின்ற பஸ் ஸ்டாப் தான் வந்துட்டு இந்த கோவில் இருக்கிறது. இல்லை ராஜமுருகன் கோவில்னு கேட்டாலும் இறக்கி விடுவாங்க. ஃபைனலாக வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி வரும்போது பாப்பாங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு